எங்கள் வீட்டு ஜன்னல் ஓரத்துல புதுசா ஒரு குடும்பம் வாடகைக்கு வந்திருக்குது. காசு பணம் தராமல் இன்பத்தை மட்டும் வாடகையாக கொடுத்துட்டு ஒரு குடும்பம் எங்களுடைய ஜன்னல் ஓரத்துல எங்களுடைய அனுமதியின்றி வாடகைக்கு வந்திருக்குது. யார் என்று பார்க்குறீங்களா? இவர்தான். இவர்கள் என்று சொல்ல வேண்டும், ஒருவரை காணவில்லை, மாறி மாறித்தான் நிற்பார்கள். வசந்த காலம் வந்து விட்டது என்று சொல்லி சில செடிகளை ஜன்னலோரத்தில் வளர்க்கறதுக்கு விதைகளை போட்டு அதில் மெல்ல மெல்லமாக அவை வளர்ந்து வந்து கொண்டிருக்க 2 புறாக்கள் சின்ன சின்ன குச்சிகளை கொண்டு வந்து கூடு கட்டி இன்றைக்கு அந்த கூட்டில் 2 முட்டைகள் இடப்பட்டு அடகாத்து கொண்டிருக்கின்றன. ஆனந்தத்திலும் பேரானந்தம் தாய்மை. அந்த தாய்மைக்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லுவார்கள். அதே போலதான் இந்த புறா 2 நாளைக்கு முன் சரியான மழை பெய்ய அந்த மழை குளிருக்குள்ளேயும் தன்னுடைய முட்டைகளை பாதுகாத்து கொண்டு நடுநடுங்கி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். தாய்மை என்றால் அதை பார்ப்பவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அதை என்னால் காணொளிப்படுத்த முடியவில்லை. மழைக்குள் நனைந்து கொண்டிருந்த புறாவை காணொளிப்படுத்தி அதை சஞ்சலத்துக்குள்ள மாட்டிவிடக் கூடாதுன்னுட்டு நான் அதை காணொளிப்படுத்தல. மெல்லமா போய் ஜன்னல் ஓரத்தில் அவர்களை பார்த்து விட்டு வருவோம். 2 முட்டைகள் இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் 2 குஞ்சு புறாக்கள் எங்களுடைய ஜன்னல் ஓரத்தில் இருப்பினும்